தினம் ஒரு சுவடுகளில். எல்லாருமே மனம் ஒரு மறு விளக்கம் தரணும்னு ஆசைப்படும் பொழுதெல்லாம் இந்த மனோ தத்துவ ரீதியாக எல்லாரும் எதனை உணரணும்னு நினைக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு மனம் தன்னை உணரும் பொழுது தனக்குள் கொடுக்கும் பாடம் என்னன்னா, நீ நேற்றைய நாள் எப்படி இருந்தாயோ அது இன்றைய நாளில் அது கிடைக்காது. நேற்றைய நாளில் உனக்கான எந்த விகிதம் எடுத்தேனோ அதை நீ உணர்ந்து கொண்டால் இன்றைய நாள் உனக்கான சுலபமான நாளாய் அமைந்து விடும்ன்றத விளக்கமாக சொல்ல ஆசைப்படுதாங்க. பாகுபாடு மட்டும் இல்லைங்க, தெளிவும் மனமால் உங்களுக்குள் எடுக்கப்படுகின்றது எனில் அதை நீங்கள் உங்களை உணரும் பொழுது மட்டுமே உங்களால் உங்களுக்குள் இருந்து உங்களில் யார் ஒருவர் உணர்த்துகின்றாரோ அவரால் மட்டுமே அந்த தெளிவும் கொடுக்க முடியும் என்பதையும் இந்த சூடுகளில் வெளியிட ஆசைப்படுறாங்க. மனம் போல் மாங்கல்யம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் எல்லாரும் தன்னுடைய மனைவிங்கிற திருமணத்துக்கு தான் சொல்லுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோங்க. அது இல்லைங்க, உங்களுக்குள்ள கல்ப விருட்சமா ஒன்று வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க. அது உங்கள் மனதை நீங்கள் ஒருமித்து அவர் சொல்லும் வார்த்தைக்கேற்ப இசைந்து விசைந்து வரும்பொழுது மட்டும்தான் உங்கள் மனம் உங்களுள் இருந்து லயிக்க முடியுங்க. இந்த லயிக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுடைய சூடாமணி உங்களுக்கு உதவியா இருக்கும்னா அந்த சூடாமணி விளக்கா என்றும் உங்கள் குருநாதரே இருப்பாருங்க. குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.